பாருங்க தான் தந்தி பக்கம் பக்கத்திலேயே டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். கிராம பகுதியில் தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை இனிமேல் டீ கடை வச்சா கூட லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்? எத்தனை பேர்த்து போய் பாக்குறது? பத்திரிகையில் வந்துருக்கு பாருங்க. நாங்க சொன்னா பொய்யும்பாங்க. வேணுமெனே அதுக்கு ஒரு மந்திரி இருக்காங்க, சில மந்திரிக எடப்பாடி பழனிசாமி வேணுமெனே பொய்யா பேசுறாருப்பாங்க. அவர்கள் போட்ட ஜீவோ டீ கடை இந்த செலவு பட்டி வச்சு நம்ம ஏதாவது வேசி கீசி சட்டை புடவை அயன் பண்ணனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். இந்த கொடுமை எங்காச்சும் உண்டா? வர்ற வழியில 2 நாளைக்கு முந்தி அங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க எல்லாம் சின்ன சின்ன ஒரு டென்ட் போட்டு முந்திரி பருப்பு வறுத்து வைக்கிறாங்க. அதுக்கு இனிமேல் லைசன்ஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவைங்களா? ஏங்க ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது பாருங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்கானு தையல் கடை இருக்குது பாத்தீங்களா? நம்முடைய சகோதரியே நம்ம தையல் கடை வச்சிருப்பாங்க, தையல் மிஷினு. அதுக்கும் இனிமேல் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். சின்ன சின்ன பெட்டி கடை கிராமத்தில் ரோட்டோரம் வச்சிருப்பாங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை, அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அவன் கடையே மொத்தம் ஒரு 3000-4000 தான் பொருள் ஜாமானம். அதுக்கு 250 50,000 வரைக்கும் வரி. இது எங்கேயும் நாடு போய் தாங்கும்? இது யார் தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே கிடையாது, ஒரு பொம்மை முதலமைச்சர். ஏங்க இப்படிப்பட்ட யாராச்சும் விடுவாங்களா? ஒன்றும் தெரியாது. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்கிட்ட கிராமத்தில் இருக்கின்ற முதலமைச்சரானா கூட இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிட மாட்டாங்க. அதோட மோசமான முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். கிராமப்புற மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க?